எந்த பாடத்தையும் கற்றுக்கொண்டதாக தெரியவில்லை என பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் தமிழ்நாட்டில் கொலைகாரர்கள், வன்கொடுமை செய்பவர்கள் சுதந்திரமாக நடமாடுவதாக சாடினார். தொடர்ந்து புதிய தாவேக அரசு தனது வெற்றி கொண்டாட்ட பாணியில் இருந்து வெளிவந்து களத்தில் அரங்கேறி வரும் மோசமான உண்மைகளை எதிர்கொள்ள இன்னும் தொடங்கவில்லை எனவும் குற்றம் சாட்டியுள்ளார். சட்டம் ஒழுங்கு பிரச்சினையில் எந்தவொரு அரசும் கவனம் செலுத்த வேண்டும் என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை என சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் ஷாஜகான் தெரிவித்துள்ளார். சென்னை ஆலந்தூர் அருகே 39 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் தமிழ்நாடு ஹஜ் இல்ல கட்டுமான பணிகளை அமைச்சர் ஷாஜகான் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதிதாக பொறுப்பேற்ற ஒரு அரசு செயல்படுவதற்கு 6 மாத காலம் அவகாசம் என்பது தேவை என்றும் துறை சார்ந்த ஆய்வுக் கூட்டங்களை நடத்த வேண்டும் என்றும் கூறினார். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இன்னமும் அவரது அப்பா ஆட்சி நடப்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறார் என்று அமைச்சர் CTR நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்ற மின்துறையின் விநியோக நிறுவனங்கள் மற்றும் ஒப்பந்ததாரர்களுடனான ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், சட்டம் ஒழுங்கு பிரச்சினை குறித்த உதயநிதியின் கருத்துக்கு இவ்வாறு பதிலளித்தார். மேலும் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி முதலில் வீட்டில் இருந்து வெளியே வர வேண்டும் எனவும், ஆட்சி மாற்றம் வேண்டும் என்பதால் தான் கொளத்தூர் மட்டும் இன்றி கடைக்கோடி கிராம மக்களும் தாவேகாவுக்கு வாக்களித்திருப்பதாகவும் கூறினார். பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை வழக்குகளில் காவல்துறை மிக தீவிரமாக கவனம் செலுத்தி வருகிறது என தென்மண்டல IG விஜயேந்திர பிதாரி தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், காவல்துறை தொடர் விசாரணை காரணமாக விளாத்திக்குளம் வழக்கு குற்றவாளிக்கு விரைவாக தண்டனை கிடைத்துள்ளதாகவும், இவ்வழக்கில் குற்றவாளி மேல்முறையீடு செய்தால் காவல்துறை அடுத்த கட்ட நடவடிக்கைகளை விரைவுபடுத்தும் எனவும் தெரிவித்தார். காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவது தொடர்பாக கர்நாடக அரசால் பூமி பூஜை நடத்திட உத்தேசிக்கப்பட்டுள்ள நிலையில், தமிழ்நாட்டின் உரிமையை நிலைநாட்டவும் விவசாயிகளின் நலனை காத்திடவும் காவிரி நதிநீர் வல்லுநர்கள் மற்றும் சட்ட வல்லுநர்களுடன் முதலமைச்சர் ஜோசப் விஜய் விரிவாக ஆலோசனை மேற்கொண்டார். தலைமை செயலகத்தில் நடந்த இந்த கூட்டத்தில் பேசிய முதல்வர் விஜய், மேகதாது அணை தொடர்பாக தொடர் சட்ட நடவடிக்கைகளை விரைவாக எடுக்க அறிவுறுத்தியுள்ளார். மேகதாது அணை பிரச்சினை தொடர்பாக ஆலோசிக்க தமிழக அரசு உடனடியாக அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில், மேகதாது அணை பிரச்சினை தொடர்பாக கடந்த ஆட்சிக் காலத்தில் தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த மறுசீராய்வு மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதனால் தமிழ்நாட்டின் தண்ணீர் உரிமை பறிபோகும் பேராபத்து ஏற்பட்டுள்ளதால் இந்த திட்டத்தை தடுத்து நிறுத்துவது தொடர்பாக உடனடியாக தமிழ்நாடு அரசு அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டி அடுத்த கட்ட அரசியல் மற்றும் சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்வது குறித்து ஆலோசிக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேகதாது திட்ட அறிக்கை தயாரிப்புக்கான அனுமதியை ரத்து செய்ய மத்திய அரசுக்கு தமிழக அரசு அழுத்தம் தர வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், தமிழக அரசு தாக்கல் செய்த சீராய்வு மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்ததன் மூலம் மேகதாது அணைக்கான திட்ட அறிக்கையை மத்திய அரசு ஆய்வு செய்யும் நிலை உருவாகி இருப்பது தமிழகத்திற்கு பின்னடைவு என குறிப்பிட்டுள்ளார். மேகதாது அணை கட்டுவதற்கான விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க மத்திய அரசு அளித்த அனுமதியை ரத்து செய்ய வைப்பதுதான் நமக்கான ஒரே வாய்ப்பு என அன்புமணி தெரிவித்துள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் அடுத்த கட்ட நகர்வு குறித்து ஆலோசிக்க தமிழக அரசு அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று விசிக தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்திருந்த சீராய்வு மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ள நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுப்பதற்கு முன் தமிழ்நாடு அரசு அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டி கருத்துக்களை கேட்க வேண்டும் என கூறியுள்ளார். காவிரி பிரச்சினையில் தமிழ்நாடு அரசியல் கட்சிகளிடையே ஒன்றுபட்ட அரசியல் நிலைப்பாடு தேவை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.